வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பகுத்தறிவு ப்ளஸ் ஆன்மீகம். பகுத்தறிவு என்பது ஆன்மீகத்திற்கு முரணான கருத்துக்களை உடையது என்று பலர் பேச கேட்டிருக்கிறோம். பகுத்தறிவுக்கும் ஆன்மீகக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. பகுத்தறிவு ஆன்மீகத்துக்கு முரண்பாடுன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு மூட பழக்கங்களுக்கு வேண்டுமானால் அது முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு வேணால் சொல்லலாம். மூட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த அலகு குத்துதல், கொக்கி போடுதல், இந்த மாதிரி சில சடங்கு முறைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மூட பழக்க வழக்கங்கள் அடிப்படையாக வைத்து. அதனால் இது வேறு அது வேறு என்றெல்லாம் சொல்லி கருத்து பிணக்குகள் உருவாக்கி விடுவது, இரண்டு சாராருக்கும் இடையில் சிண்டு முடிதல் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லது நடக்கும் என்பது ஆன்மீகம். நடக்கட்டும், நல்லது பார்க்கலாம் என்று சொல்வது பகுத்தறிவு. அவ்வளோதான். நடக்கும் நல்லது அப்படின்னு சொல்வது ஆன்மீகம். நடக்கட்டும் நல்லது பார்க்கலாம் அப்படின்னு இப்போ நடந்த பிறகு தான் நம்புவார்கள் பகுத்தறிவார்கள். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும். அதாவது ஆன்மீகம் என்பது ஆண்டவனை நினைத்து அடுத்தவர்களுக்கு நன்மை செய்தல். பகுத்தறிவு என்பது மனிதனை நினைத்து மனிதனுக்கே நன்மை செய்தல். அவ்வளோதான், பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. மூட பழக்க வழக்கங்களில் தோய்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு 70 வருடத்திற்கு முன்னாடி கவியரசர் கண்ணதாசன் கவி எழுதியிருப்பார். பஞ்சை போட்டு நெருப்பை மிதைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா, நெஞ்சுக்கு நீதியை ஒழித்தே வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா, தன் வியர்வையிலும் தன் நேர்மையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா, தினம் வாழ்பவன் தெய்வமடா, எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம், இது சத்தியம். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சான் என்ன முழமென்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுதென்ன, விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதன் விலை என்ன, உடல் விட்டு விட்டால் உயிர் விட்டு விட்டால் உடல் சுட்டு விட்டால் அதில் அடுத்த கதை என்ன என்ன, அதில் அடுத்த கதை என்ன, எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம், இது சத்தியம் என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்வோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தை நற்காப்பு, அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகளை விளக்க நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றி இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும்
சுக்கமாக இருந்து துணை புரிய வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.